அப்புறம் சார், இவங்க எல்லாரும் சேர்ந்து என்னோட பர்த்டேவை எவ்வளவு கிராண்டா செலிப்ரேட் பண்றாங்கன்னு பாத்தீங்கல்ல? சார் என்ன பண்றதா உத்தேசம்? மேடம், என்ன பண்றேன்னு சொல்லிட்டு பண்றது சர்ப்ரைஸ் கணக்குல வராது. சோ அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே. சரி, எனக்கு வேலை இருக்கு, நான் என் கேபினுக்கு போறேன். பர்த்டே பேபி, சமத்தா போய் உங்களோட வேலையை பாருங்க, சரிங்களா? அப்ப நீங்க சொல்ல மாட்டீங்க, அப்படிதானே? பாய். சரவணன், மாம்ஸ் ஒரு நிமிஷம். சொல்லுங்க மாம்ஸ். என் கூட வாங்கல. என்ன வேலை பார்க்க சொல்லிட்டு இப்ப சரவணன கையோட எங்க கூட்டு போறாரு? ஒருவேளை 2 பேரும் பேசி வச்சுட்டு என் பர்த்டேக்கு பிளான் பண்ண போறாங்கன்னு நினைக்கிறேன். போய் என்னன்னு கேப்போம். அப்புறம் மாம்ஸ், அக்காவோட பர்த்டேக்கு என்ன சர்ப்ரைஸ் தரலான்னு பிளான் பண்ணிருக்கீங்க? அது சஸ்பென்ஸ். சர்ப்ரைஸ் அக்காவுக்கு தானே மாமா, எனக்குமா? ஹலோ, எல்லாருக்குமே தான். நீங்க பாட்டுக்கு உங்க அக்கா கிட்ட சொல்லிட்டீங்கன்னா அப்புறம் என் மூளையை கசக்கி போட்ட பிளான்லாம் வேஸ்டா போயிடும்ல. உங்க அக்கா பர்த்டேக்கு என்ன சர்ப்ரைஸ் தானே கேட்டீங்க? எனக்கு ரொம்ப பிடிச்ச பிரியாணிய புனிதா கையால செய்ய சொல்லி அதை வயிறார சாப்பிட்டுட்டு அப்படியே பக்கத்துல மாலுகுன்னு அப்படியே போயிட்டு வந்துட வேண்டியதான். மாமா, மாலுக்குலாம் போனா பட்ஜெட் பார்த்தாதே. பேசாம கோயிலுக்கு கூட்டிட்டு போயிட்டு வாங்க. இல்லனா அந்த பொருள் காட்சி போட்டிருக்காங்களே, அங்க கூட்டிட்டு போயிட்டு தேங்காய், மாங்காய், சுண்டல் இதெல்லாம் எங்க அக்காவுக்கு வாங்கி கொடுங்க. ஆமால, இது ரொம்ப சிம்பிளா பட்ஜெட் ஃப்ரீயா இருக்கே. என்னதான் என் ஒய்ஃபு கம்பெனியோட எம்டியா இருந்தாலும் அவங்க கிட்ட வேலை பார்க்கறேன்னா ஏதோ என் வசதிக்கு ஏற்ற மாதிரி தானே அவங்களோட பர்த்டே என்னால கொண்டாட முடியும், இல்ல? என்ன சார், என்னோட பிறந்த நாளை கூட நீங்க பட்ஜெட் ஃப்ரீயா தான் கொண்டாடலாம்னு நினைக்கிறீங்களா? பின்ன நம்ம வீட்டுல இருக்கும்போது பட்ஜெட் போட்டதை நீங்க தானே மேடம். அதுபடிதான் இப்ப என் கையில என்ன மிச்சம் இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். அது இல்லாம அப்பாவுக்கு வேற எதிர்பாராம இப்போ ஹாஸ்பிட்டல் செலவு வந்துருச்சு. மேடம், என் பொண்டாட்டி பட்ஜெட்ல ரொம்ப கராரான பேர் வழி. வேணும்னா அடுத்த மாசம் சம்பளத்துல கொஞ்சம் அட்வான்ஸ் கொடுங்க, நான் என்னோட ஒய்ஃபை எங்க கூட்டிட்டு போலான்னு பாக்குறேன். அப்போ என்ன பட்ஜெட் போட்டு தான் வெளியே கூட்டு போவீங்க? அதெல்லாம் ஒண்ணு வேணாம், நான் வீட்லயே இருக்கேன். இது கூட நல்ல ஐடியாக்கா. நானும் எல்லாரையும் கூட்டிட்டு வீட்டுக்கு வந்துடுறேன். மாமாக்கு செய்யற பிரியாணியா எங்களுக்கும் செஞ்சு கொடுங்க. நாங்க எல்லாரும் சேர்ந்து அதை சாப்பிட்டு டிவில போடுற படத்தை பாத்துக்கிறோம். உங்க 2 பேரையும் நான் அடிக்க போறேன். சரி, அப்ப நீங்க சொல்றதும் சரிதான் கபிலன். உங்க அப்பாவுக்கு வேற உடம்பு முடியாம இருக்குல்ல, இந்த நேரத்துல எதுக்கு பர்த்டே செலிப்ரேஷன்லாம்? ஹலோ ஹலோ, உடனே சார்ஜ் டவுன் ஆக வேண்டாம். அப்பா விடுங்க, இப்பதானே அவரை பார்த்துட்டு வந்தோம். அவர் இப்போ ஓகேவா தான் இருக்காரு. அம்மாக்கு தான் ஆபரேஷன் பண்ணி ஒரு பெரிய கண்டத்துல இருந்து தப்பிச்சு வந்திருக்காங்க. இந்த நேரத்துல நம்ம குடும்பமா ஒன்னா சேர்ந்து ஒரு ஃபங்க்ஷனை செலிப்ரேட் பண்ணுவோமே, அவங்களும் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும்ல. இப்ப கூட என் அம்மாவை பத்தி தான் யோசிக்கிறீங்க. ஆனா இந்த ஆபரேஷன் உண்மை இல்லையே கபிலன். இத சொன்னா நான் உங்களை இழந்துட மாட்டேன்னு எனக்கு தெரியும். ஆனா அம்மா, அவங்க உங்க மனசுல இருந்து இறங்கிடுவாங்க. எனக்கு அதை நினைச்சாதான் பயமே. புனிதா,